யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கெட்கோவளம் பகுதியில் 1/12/2024 அன்று கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களுக்கும் இன்று பருத்தித்துறை நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது. கடந்த 1/12/2024 அன்று கைது செய்யப்பட்டு 2/12/2024 நீதிமன்றில் முன்னிலையாக்கப்பட்ட நிலையில் இன்று வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று மீண்டும் வழக்கு இடம்பெற்றது. இந்நிலையில் குறித்த வழக்கிற்கு சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையிலான சட்டத்தரணிகள் மன்றிற்கு முன்வைத்த விவாதத்தின் அடிப்படையில் குறித்த 2 சந்தேக நபர்களுக்கும் பருத்தித்துறை நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கடந்த 30/11/2024 அன்று கெட்கோவளம் பகுதியில் கிராம சேவகரிடம் பிள்ளைகளுக்காக உணவு கோரிய வேளை ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே குறித்த கிராம சேவகர் பருத்தித்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதன் அடிப்படையிலே குறித்த வழக்கு இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்து முகாமிலே தங்கியிருந்த குடும்பங்களை சேர்ந்த இருவர் தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவகரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகாந்த், திரு சுஜீவன் ஆகியோர் மன்றிலே தோன்றியிருந்தோம். இன்றைய தினம் நாங்கள் கௌரவ மன்றுக்கு ஒரு விடயத்தை எடுத்து சொன்னோம். அந்த தன்னுடைய 10 மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற தந்தை. அதே போன்று அந்த தந்தையுடைய மனைவியினுடைய சகோதரன் தான் மற்ற நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றவர். அதே போன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனார் வெள்ளத்திலேயே காணாமல் போயிருக்கிறார். அவரை இதுவரை மீட்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு சுட்டிக்காட்டியிருந்தேன். அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறும் கௌரவ மன்றை கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்கள் இடையூறு வழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் கௌரவ மன்றாலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த கிராம சேவகருடைய கணவர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்கின்ற விடயம் அவர்களுடைய உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவகர் தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவகர் அங்கு தங்கியிருந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கிராம சேவகனுடைய மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இந்த விடயம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் பருத்தித்துறை டிஎஸ் நிச்சயமாக தன்னுடைய கடமைகளை கீழ் விசாரணை நடத்த வேண்டும். அதில் கிராம சேவகர் தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன விடயம், தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது, வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை. அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும் அதிகார துஷ்பிரயோகத்திலே கிராம சேவகர் ஈடுபட்டதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே இந்த வழக்கோடு சம்பந்தப்படாது உரிய மேலதிகாரிகள் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்களோட பிராந்தியங்கள அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கவே இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை நாங்கள் எங்கள் அரசியல் தலைவர்கள் கட்டுப்படுத்துகின்ற நிலைமை வர வேண்டும். அது வராமல் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் இது போன்ற அநீதிகள் இழைக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக மக்கள் தெரியப்படுத்துவார்களாக இருந்தால் உடனடியாக அந்த மக்களோடு நின்று அந்த அநீதிக்கு எதிராக நான் கடந்த பல காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். நான் தொடர்ந்தும் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதை நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறோம். மக்கள் தங்களுக்கு இவ்வாறான அரசு அதிகாரிகளால் அல்லது யாராலேயாவது துன்புறுத்தல்கள் வழங்கப்படுவார்கள் அல்லது பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக அறிய தரும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக போராட தேவை.
புறத்தில் இருக்கிற மக்களுக்கான அநீதிகள் வந்து தொடர்ந்து வந்தாங்க. இப்போ அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டு இப்படியான சில அக்கிரமங்களும் அநியாயங்களும் இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வுகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை, இதுக்கான நிரந்தர தீர்வுன்றது உண்மையில நான் சொல்ல போனால் அரசியலை தாண்டி எங்கட பிராந்தியங்களோட அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை நாங்கள் எங்கள் அரசியல் தலைவர்கள் கட்டுப்படுத்துகின்ற நிலைமை வர வேண்டும். அது வராமல் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் இது போன்ற அநீதிகள் இழைக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக மக்கள் தெரியப்படுத்துவார்களாக இருந்தால் உடனடியாக அந்த மக்களோடு நின்று அந்த அநீதிக்கு எதிராக நான் கடந்த பல காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்தும் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதை நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறோம். மக்கள் தங்களுக்கு இவ்வாறான அரசு அதிகாரிகளால் அல்லது யாராலேயாவது துன்புறுத்தல்கள் வழங்கப்படுவார்கள் அல்லது பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக அறிய தரும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக போராட